வீட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்கிறாங்க. அதை பார்த்த விஜயும் மனோஜும் அப்படியே வேற மாதிரி இந்த மாதிரி இவங்க முன்னாடி வந்து இந்த மாதிரி பாசமாக பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ரோகிணி. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே நடந்ததே வேற. அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று நடக்குது. அதாவது ரோகிணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பேக்கோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த விஜயை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆண்டி நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் திட்டுவீங்களே என்ன செய்வீங்களா செஞ்சுக்கங்க, இந்த மாதிரி நான் சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் எனக்கு 5 லட்ச ரூபா தர வேண்டிய இருக்குல்ல, அதான் மனோஜ் தர வேண்டிய இருக்குல்ல அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு விஜய் பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் தரோன்னு சொல்லிட்டல, அப்படியே எதுக்குங்க வந்து அப்படின்னு சொல்லியுமே ரோகிணி சரி நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். மனோஜுமே அந்த பணத்தை புரட்டுறதுக்காக அங்கங்கே அலையறானும் கேள்விப்பட்டேன். ஸோ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதனால தான் அந்த பணத்தை நானே ரெடி பண்ணி கொண்டு வந்து நீங்கள் இந்த பணத்தை எனக்கு கொடுத்தா போதும், நானே டைவர்ஸ் வாங்கிக்கிறேன். என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் ஒன்றுமே புரியாமல் பார்க்குறது எனக்கு புரியுது. இந்த மாதிரி எனக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய ஒரு பணம் வந்துட்டு இப்போ எனக்கு வந்திருக்கு. ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு மனோஜோட ஞாபகம் தான் வந்துச்சு. அவனுக்கு 5 லட்ச ரூபா மட்டும் இல்லை, கூடுதலாக இந்த மாதிரி அவனோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு 5 கோடி ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். ஸோ அதனால தான் இந்த பணப்பையோடு அங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பைக்குள்ள பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பணமும் இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது இவங்க வேறு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அதை ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி கோர்ட்டில் காமிக்கிறதுக்கு தான். எப்படி இந்த மாதிரி இந்த விஜயம் நல்லபடியாக தான் பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இங்கே இருந்த விஜயை பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கர கேவலமாக ரோகிணியை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பார்த்தா உனக்கு ஒன்ன மாதிரி கேவலமானால தெரியுது அப்படின்ட்டு என்னென்னலாம் பேசணுமோ அப்படி எல்லாத்தையும் பேசிடுறாங்க. அதுக்கிட்ட ரோகிணியால் அந்த இடத்துல நிற்க கூட முடியல. என்னடா இது நம்ம ஒன்று நினச்சி வந்தால் இங்கே ஒன்று நடக்குது, இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.